வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். தொடர்ந்து இந்த தேர்தல் காலத்தில் தேர்தல் பதிவுகளை நான் கொடுத்து கொண்டிருந்தேன். தமிழ்நாட்டின் அரசியல் ஒரு மாபெரும் திருப்பு முனையாக அமைந்தது 1977ஆம் ஆண்டு. திரையுலகில் சூப்பர் ஸ்டாராக இருந்த எம்ஜிஆர் எப்படி தமிழகத்தின் முதலமைச்சரானார்? திமுகவில் ஏற்பட்ட பிளவு முதல் 1977இல் நிகழ்ந்த ஆட்சி மாற்றம் வரை என்ன நடந்தது என்பதை குறித்து இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். எம்ஜிஆர் நீண்ட காலமாக திராவிட இயக்க கொள்கைகளில் பற்று கொண்டவராக திமுகவில் தன்னை இணைத்து தீவிரமாக செயல்பட்டு கொண்டு வந்தார். கருணாநிதி முதலமைச்சர் ஆவதற்கு பிற தலைவர்களின் ஆதரவை எம்ஜிஆர் பெற்றுக் கொடுத்தது அவருடைய பங்கு அளப்பரியது. எம்ஜிஆர் கட்சியின் கணக்குகளை கேட்டதுதான் மோதலுக்கு அடிப்படை காரணம் என்று பரவலாக சொல்லப்பட்டது. ஆனால் தனது நெஞ்சுக்கு நீதி என்ற புத்தகத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மதுரை மாநாட்டில் எம்ஜிஆர் ஒரு பெண்மணியை முன்னிலைப்படுத்த கேட்டது, சினிமாவில் நடித்து கொண்டே அமைச்சர் பதவி கேட்டது போன்றவற்றை விவரித்துள்ளார். திமுகவில் பிளவு ஏற்படுத்த மத்திய அரசின் தூண்டுதல் ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. முரசொலி மாறன் மற்றும் நாஞ்சில் மனோகரன் ஆகியோர் எம்ஜிஆருடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் ரசிகர்கள் மீதான தாக்குதல் தகவல் அறிந்ததும் எம்ஜிஆர் அந்த சமரசத்தை முறித்து கொண்டார். திமுகவிலிருந்து எம்ஜிஆர் நீக்கப்பட்ட போது அவர் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அந்த செய்தியாளர் சந்திப்பில் செய்தியாளர்களுக்கு பாயாசம் வழங்கியிருக்கிறார். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், மீண்டும் தர்மமே வெல்லும் என்ற புகழ்பெற்ற வசனத்துடன் அறிக்கை வெளியிட்டார். ரசிகரின் ஆதரவோடு 1972ஆம் ஆண்டு அக்டோபர் 17ஆம் நாள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உருவானது. எம்ஜிஆர் அதன் பொதுச் செயலாளராகவும் கே.ஏ. கிருஷ்ணசாமி அதன் அமைப்பு செயலாளராகவும் அறிவிக்கப்பட்டார்கள். கட்சி தொடங்கப்பட்ட காலகட்டத்தில் எம்ஜிஆர் சில முக்கியமான வியூகங்களை வகுத்தார். அது என்னென்னா, தனது ரசிகர் மன்றங்களை வெறும் பொழுதுபோக்கு மன்றங்களாக மட்டுமே பார்க்காமல் அடிமட்ட அரசியல் தொண்டர் படையாக அதை மாற்றினார். கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள பாமர மக்களின் ஆதரவை திரட்டுவதில் இந்த மன்றங்கள் பெரும் பங்காற்றின. 1972ஆம் ஆண்டு முதல் 77ஆம் ஆண்டு வரை வெளிவந்த எம்ஜிஆரின் திரைப்படங்களில் மக்கள் நலன் சார்ந்த கருத்துக்களையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தார். கட்சி தொடங்கிய சில மாதங்களிலேயே 1973ஆம் ஆண்டில் திண்டுக்கல் மக்களவைத் தொகுதிக்கு ஒரு இடைத்தேர்தல் வருகிறது. அந்த இடைத்தேர்தலில் மாயத்தேவர் என்கிற ஒருவரை நிறுத்தி வெற்றி அடைகிறார். இந்த வெற்றி அமோக வெற்றியாக கிடைத்ததில் கட்சியின் பலம் நிரூபிக்கப்பட்டதோடு தொண்டர்களின் நம்பிக்கை பன்மடங்கு உயர்ந்தது. அன்றைய திமுக அரசின் ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து நேர்மையான நிர்வாகத்தை தான் வழங்குவேன் என்று அவர் கொடுத்த வாக்குறுதி மக்களை ஈர்த்தது. சமூகத்தின் அடித்தட்டு மக்கள், குறிப்பாக பெண்களின் ஆதரவை பெறும் வகையில் நலத்திட்டங்கள் மற்றும் கொள்கைகளை அவர் முன்னெடுத்து அறிவித்தார். அத்தகைய நடவடிக்கை காரணமாக எம்ஜிஆரின் மக்கள் செல்வாக்கு தமிழகம் முழுவதும் பரவியது. 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மாபெரும் வெற்றி பெற்றது. எம்ஜிஆர் முதல் முறையாக தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்று திராவிட அரசியலில் ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கி வைத்தார். ஒரு சிறிய கருத்து வேறுபாட்டில் தொடங்கிய இந்த அரசியல் பயணம் எப்படி தமிழகத்தின் ஆட்சி கட்டலில் எம்ஜிஆரை அமர வைத்தது என்பதுதான் வரலாறு. இந்த மாற்றத்திற்கு பின் எம்ஜிஆர் மறைவு வரை திமுக ஆட்சி கட்டலில் அமர முடியாமல் போனது துரதிர்ஷ்டம். ஒரு நடிகராக வந்து அரசியல் கட்சி தொடங்கி முதலமைச்சரான எம்ஜிஆரை பின்பற்றி கட்சி தொடங்கிய என்டிஆர் மட்டுமே
கட்சி தொடங்கி ஆட்சியை பிடித்தவர். அதன் பிறகு வந்தவர்கள் ஆட்சிக்கு வர முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்தும் யாரும் அவரைப் போல உழைத்து தன் கட்சியை ஆட்சிக்கு உயர்த்தும் அளவிற்கு உழைத்தது அரிதிலும் அரிது. ஒருவேளை இனிமேல் யாராவது அப்படி வர வாய்ப்பு இருக்கா என்பதை காலம்தான் நிர்ணயம் செய்யும். எம்ஜிஆரை போல நான் ஆட்சியை கொடுப்பேன் என்று பேசுகிறவர்கள் எம்ஜிஆரின் மேற்சொன்னவற்றையெல்லாம் எம்ஜிஆரை போல பின்பற்றுகிறார்களா இல்லையா என்பதுதான் கேள்விக்குறி. எடுத்த எடுப்பிலேயே கட்சி தொடங்கி உடனே முதலமைச்சர் ஆகலை எம்ஜிஆர். 1972 கட்சி ஆரம்பிக்கிறார். 73 திண்டுக்கல் இடைத்தேர்தலில் 6 மாதத்தில் ஜெயிக்கிறார். 5 ஆண்டுகள் தன் கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வர அவர் பட்ட பாடுகள், அவர் சந்தித்தவைகள், அவர் சந்தித்த அவமானங்கள், அவர் சந்தித்த வீண் பேச்சுக்கள் எல்லாமே அவரை உரமூட்டி ஆட்சிக்கு கொண்டு வந்தது. அப்போது ஏற்பட்டது ஒரு மிகப்பெரிய மாற்றம். அரசியலிலேயே அப்படிப்பட்ட ஒரு மாற்றம். மக்கள் விரும்பி வாக்களித்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். இனி மாற்றத்தை கொடுக்க வேண்டிய அளவுக்கு இப்போதைய சூழ்நிலை தமிழகத்தில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஒருவேளை மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் புதிய தலைமுறையினராக கட்சி கொள்கை ஈடுபாடு இல்லாமல் ஒரு சினிமா கவர்ச்சியில் மட்டுமே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு அந்த தலைவர் சொல்கிற வார்த்தைகளெல்லாம் வேத வாக்குகளாக எடுத்துக்கொண்டு அவர் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர எம்ஜிஆர் பெயரை சொல்லுகிற அந்த தலைவர் எம்ஜிஆரை போல நிச்சயமாக மாற முடியாது. இதன் விளைவு மே 4ஆம் தேதி தெரியும். இனிமேலாவது எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்துவதற்கு முன்னால் அவருடைய வரலாறை படித்துக்கொண்டு அவர் எப்படி உயர்ந்தார் என்பதை படித்துவிட்டு இன்னும் 5 ஆண்டு காலம் கழித்து தேர்தல் போட்டியிடுங்க. ஒருவேளை அப்போது மாற்றம் வரலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.